நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதும். கௌரிக்கு இப்பதான் விடிஞ்சதாக்கோ? இல்லப்பா, அது வந்து என்னடா அது, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி வந்து நிக்கிற? ஏய், நீ அவன் ரூம்ல இருந்து தானே வந்த? அவனோட ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு வந்திருக்க கூடாது? எப்படிதான் உன்னை வளர்த்தாங்களோ என்னத்த சொல்றது. ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாத வக்கத்தை அவளை கொண்டு வந்து இப்படி ஏன் உசுர வாங்குறான்? டேய், போதும்டா, மானத்தை காத்துல பறக்க விட்டுறாத. மா, போது நிறுத்துறியா? நீ வாயை திறந்தா மூடவே மாட்டியா? உன்னை விட்டா போதும் பேசிக்கிட்டே இருப்ப. உனக்கு வயசாகுதே தவிர மண்டையில மூளையே இல்ல. வீட்டுக்கு வந்த மருமகளை எப்படி நடத்துறதுன்னு கூட உனக்கு தெரியல. இங்க பாருமா, நீ உன் வேலையை பாரு. இவன் இப்படி அவ அப்படின்னு குறை சொல்றத நிறுத்து. ஒரு அம்மாவா பெருந்தன்மையா நடந்துக்குமா. எப்ப பார்த்தாலும் குறை சொல்றதே வேலையா போச்சு. டேய், பேசி முடிச்சிட்டியா? இன்னும் பாக்கி இருக்கா? உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. நீ இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணம் யார் தெரியுமா? இதோ நிக்கிறாளே, நீ கூட்டிட்டு வந்த மகாராணி அவத. சின்னவனா, திரும்ப கொஞ்சம் திரும்படா. எதுக்குப்பா? திரும்ப. உன்னோட வலது தோல்ல ஏதோ இருக்கு பாரு. அங்கதான்டா. அதேதான், எடுத்து பாரு. என்னடி வேடிக்கை? குழம்பு ஊத்துடி. டேய், சரி போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடு போ. ஹலோ. ஹலோ அங்கிள், நான் பிரதீப் பேசுறேன். ஓ பிரதீப், நீங்களா? வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க தம்பி? ஒன்னும் இல்ல அங்கிள், அடுத்த வாரம் எங்க அப்பா அம்மா ஊருக்கு வராங்க. அப்படியா? ஆமா. சோ அப்படியே திவ்யாவை பொண்ணு பார்த்துட்டு கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு பேச வராங்க அங்கிள். ரொம்ப நல்லது தம்பி, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வர சொல்லுங்க தம்பி. அவங்களும் எங்க வீட்டு பொண்ணை பார்க்கணும் இல்லையா? உங்க நல்ல மனசுக்கு
எங்க வீட்டு பொண்ணை கொடுக்கறதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. நம்ம மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். சரிங்க அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். சரிப்பா. மீனாட்சி, திவ்யா, வேணி, இங்க வாங்கல. டேய் என்னடா? கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னப்பா? ஏன் ஏன் இப்படி பாக்குறீங்க? நம்ம திவ்யாக்கு தான் போன் வந்துச்சு. யார்கிட்ட இருந்துங்க? வேற யாருகிட்ட இருந்து வரும்? நம்ம பிரதீப் கிட்ட இருந்தா. ஆமா மீனாட்சி, பிரதீப்போட அப்பா அம்மா நம்ம திவ்யாவை பொண்ணு பார்க்க வர்றாங்களா? அதுவும் அடுத்த வாரமே வர்றாங்களா? நல்ல செய்தி தானங்க வந்திருக்கு. நீங்க சத்தம் போட்டு கூப்பிட்டதும் நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு வந்தேன். மா, நம்ம திவ்யா முகத்தை பாத்தீங்களா? ஏய் திவ்யா, இப்பயே கல்யாண கலை வந்துருச்சு. திவ்யா, எதுக்கு இப்படி வெக்கப்படுற? எனக்கு என்னமோ இப்படி வெக்கமே வர மாட்டேங்குது. காவியா, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அன்னைக்கு கொடியில கரண்ட் ஷாக் அடிச்சது இல்ல? ஆமாக்கா, பாவம் வள்ளி. எனக்கு அடிக்க வேண்டிய ஷாக்கு அவளுக்கு அடிச்சிருச்சு. நல்ல வேளை உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. அவ சீக்கிரமா குணமாயிடணும்னு தினமும் நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். அன்னைக்கு அந்த கரண்ட் ஒயரு. அக்கா, அந்த கரண்ட் கம்பி எது கொடி கம்பி எதுன்னு எனக்கு இது வரைக்கும் குழப்பமா தான் இருக்கு. அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். அந்த கரண்ட் கம்பிய என் புருஷன். ஏய் பவித்ரா, அடியே, நான் உனக்கு ரூம் புறாவும் தேடிட்டு கிடக்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? நீ என்னதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எல்லாவ பாத்துக்குவா, நீ போ. போங்கறல. என்ன பாத்துட்டு இருக்கவ? சீக்கிரம் ஆகட்டும். நமக்குன்னு வந்து வாய்க்கிறாளுங்க பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ கவ்யா, இந்த பட்டனை எப்படி அறுத்து போச்சுன்னு தெரியல. இதையும் கொஞ்சம் தைச்சு கூட. பட்டன் எப்படி தானா அறுந்து போகுது? அநேகமா நூல் எத்து போச்சுன்னு நினைக்கிறேன்.
இல்ல சட்டை பழைய சட்டையா? ஆ இது புது சட்டைதா. ரொம்ப நாளா இந்த சட்டையை போடாம இருந்ததுனால பட்டன்லாம் அப்படியே உதிருதுன்னு நினைக்கிறேன். இந்த பட்டன் தைக்கிற நேரத்துல நீயும் நானும் இப்படி பக்கத்துல நெருக்கமா இருக்க முடியுதுல்ல? இப்படி 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு இந்த பட்டனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏய், என்னாச்சு? நீ பண்ற சேட்டை ஊசிக்கு பிடிக்கல, அதான் என்ன பழி வாங்கிருச்சு. ஊசிக்கு பிடிக்கல, ஆனா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு ரொம்ப. ரொம்பனா எவ்வளோ? கேக்குறேன்ல, சொல்லு. சொல்லுங்கிறல்ல. சொல்லு சொல்லு சொல்லு. கொஞ்சினது கெஞ்சினதெல்லாம் போதும். 10 மாசம் கழிச்சு ஒரு குட்டி காவியா பெத்து கொடுக்கறேன். அவ கூட கொஞ்சம் விளையாடு. ஏ குட்டி தனுசு வேண்டாமா? ரெண்டும் தான். ஆமாமா, இப்படி தூரமாவே இருந்தா பொம்மை குழந்தைய தான் நான் கொஞ்சம் முடியும். என்னோட குழந்தைக்கு நான் முத்தம் கொடுக்க முடியாது. ஏன் குழந்தைய நான் கொஞ்சறேன். ஐயோ மாமா, கண்ணத்துல லிப்ஸ்டிக் ஒட்டி இருக்கு. இருக்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும். ஐயோ, அதெல்லாம் யாரும் பார்க்க கூடாது. அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், வீடே 2 ஆயிடும். உனக்கு என்ன தெரியாதா? சொன்னாதான் புரியுமாக்கும். நீங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் இந்த தனுஷ் கவலைப்பட மாட்டான். என் பொண்டாட்டி நீ ஏண்டி கவலைப்படுற? இங்க பாரு, சும்மா விளையாடாத, முதல்ல முகத்தை கழுவு. அதெல்லாம் தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். சொன்ன கேட்க மாட்டியா? ஏய், சரி, உனக்கு நேரம் ஆகுது, நீ கிளம்பு. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? எப்ப வருவ? தெரியல, ஆனா என் இதயத்தை இங்கதான் விட்டுட்டு போறேன். வெறும் ஆளா தான் நான் வெளியே போறேன். நான் வர வரைக்கும் அது கூட பேசிட்டு என்ன? நீ ஒன்னும் வெறும் ஆளா போகல, என் இதயம் உன்கிட்டதான் இருக்கு. அதனால சீக்கிரம் வந்துரு, உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சரி, வரேன். சீக்கிரம் வந்துரு. என்னடி அப்படி என்ன ரகசியத்தை கண்டுபிடிச்சேன்னு காவியா கிட்ட சொல்ல துடிக்கிறவ? அத்தை, நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. அடேங்கப்பா, பெரிய அறிவாளின் நினைப்பா? இங்க பாருடி, அந்த நினைப்புதான் உன் பொழப்ப கெடுக்க போகுது. என்ன பாக்குறவ?
இம்புட்டு நேரம் உன்கிட்ட மல்லு கட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடி. ஓங்கி ஒரு போடு போட்டேன்னா பொசுக்குன்னு போயிடுவேன். காவியா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி எங்களை மாட்டி விட நினைக்கிற, அப்படிதானே? எனக்கு ஒன்றும் தெரியாது அத்தை. ஆனா நீங்க பண்ணது தப்புன்னு மட்டும் தோணுது. தப்பா? ஏண்டி, உனக்கு எது தப்பு எது சரின்னு தெரியற அளவுக்கு ஆயிடுச்சோ? டேய் பெரியவனே, கேட்டியாடா அவன் பொண்டாட்டி சொல்றத? பாரு, இந்த வீட்டு மகராசி காவியாவுக்கே அக்காடா. ஏய், வர வர உனக்கு திமிரு ரொம்ப தான் ஏறிடுச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டியா? டேய் பெரியவனே, கொஞ்சம் இவளுக்கு நம்ம யாருன்னு காட்டுடா. இவளை தூக்கி போட்டு 4 மிதி மிதி. அப்பதே இவ கொழுப்பு அடங்கும். நீ மிதிக்கிற மிதியில இவ ஆயுசு முழுக்கும் நம்மள மறக்க கூடாது. ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் முன்னாடியே எங்க அம்மாவை எதிர்த்து பேசுவ? எல்லாம் அந்த காவிய கொடுத்த தைரியம் தானே உன்னை இப்படி பேச வைக்குது. இப்போ உன்னை போடுற போடுல அவ எப்படி வந்து உன்னை காப்பாத்துறான்னு பாக்குறேன்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ வந்துட்டா, உன் அருமை தங்கச்சி. நீ உயிரோட இருந்தாதானடி உன்னை எப்படி காப்பாத்துறான்னு பாக்குறேன்டி. இங்க பாருங்க, அக்காக்கு ஆல்ரெடி உடம்புக்கு முடியல, அடிக்காதீங்க, சொன்னா கேளுங்க. கதவு திறங்க. இப்ப நீங்க கதவு திறக்கல, நடக்கிறதே வேற. மாமா கதவு திறங்க. செத்து தொலைடி. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மிருகம், மனுஷ மிருகம், காட்டு மிராண்டி. அக்கா, பவித்ரக்கா, அக்கா கண்ணு திறங்க. என்ன ஆச்சு? பவித்ரக்கா பாருங்க இங்க. அக்கா என்ன ஆச்சு? இங்க பாருங்க.